ஒப்ப மூஞ்சி நாரி போனா ஓத்தாதான்டா லோல் பண்ண நீ ஏன்டா லோல் பண்ற உனக்கு சந்தோஷம் தானே அவன் ஒழுங்கா இருந்தா இன்னொரு புள்ள பிறந்தா சொத்துக்கு பாகம் வந்துட மாட்டான் ஏண்டா கைதிக்கு பிறந்த பையா நான் என்ன சொல்றேன் புத்தியோட சொன்ன அந்த கைதிக்கு எங்கன்னா புரியுதாடா அம்மா அம்மா அப்பா குஞ்சு நாரி போ அதுக்கு தானே நான் பதில் சொல்றேன் அது நாரி போனா உங்க ஓத்தா கஷ்டப்படணும் அது போனா போய் மோதி இப்ப என்ன அது வச்சுக்கிட்டு என்ன பண்ண நான் என்ன சொல்றேன் நீங்க சொல்லுங்க அப்ப கொடுத்தா அது இருந்தா கொடுத்தா அவங்க வாத்தாங்க என்ன வேலையா கொடுக்குறான் ஒரு காரணமும் கிடையாது அதுக்கு நாரி போனா கண்டு போனா உனக்கு நடா கிடைக்குது கைத அப்ப எங்க அம்மா கொடுக்காத உங்க அக்கா கொடுக்குறேன் அப்பா இரு இப்ப மாட்டிக்கினான் உங்க அம்மா குடுக்குற மாதிரி இருந்தா அவன் குடிச்சிட்டு பார்ல பட்டு கிடக்குறான் நான் சொல்றேன் நீ கேளு போய் குஞ்சிடா போய் குஞ்சா நீ என்ன குஞ்சு இங்கே உட்காந்துருப்பேன் நான் என்னமோ ஏதோ நினைச்சுக்கிறேன் அது மாதிரி நல்ல ஜாஜா நல்ல வேலை செய்ய மூளை பலாப்பற ஜாஜா உங்க பலாப்பற்றாவா நான் சொல்றது கோய் குஞ்சு நீ ஒழுங்கா சொல்ற பலாப்பற்றாக்கு பிறந்த பையன் ஒழுங்கா சொல்லு எங்க ஊர்ல எல்லாரும் வீட்டும் கோயிங்க இருக்குது கோயில் இருக்குது எங்க வீட்டு ஒரே ஒரு வீடு தான் கோயும் கிடையாது குஞ்சும் கிடையாது அது இல்லாத நீ எப்படி வந்த கோய் குஞ்சுடா கோய் குஞ்சும் கிடையாது யாருதோ பொறிக்கு துண்ண ஒரு கோழி இல்ல அத பொறிக்கு தூண்டுறதுக்கு இல்ல நான் நீ எங்க அம்மாலாண்டா போனேன் போயிருப்ப மூஞ்ச பார்த்தா தெரிதுரா அம்மாலாண்டியும் போயிருப்ப ஒக்காலாண்ட கூட சொல்றது கேட்டுக்கா எங்க அம்மா கிட்ட போய் எத்த சொன்னாலும் எனக்கு கேக்குற வேலையா அத மறுத்து என்னடா நாய நீதி யாரா கேக்குற வேணா கைத்து மேல கொடுக்க மாட்டாங்க அவன் என்னடா சொன்னீங்க நீ என்னடா கேட்டுங்க என்ன கேட்க மாட்டாங்க அதுல எங்க ஆத்தாலாண்ட போனோம்னா போயிருப்பேன் குறைக்கு போனோம்னா குறையே கேட்காத முயற்சியா கேட்டு அப்புறம் பதில் சொல்லு சரி சொல்லு எங்க அம்மாண்ட போன மேமா அனத்தா இரு அது வச்சு பெருசா பெருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை எங்க அம்மா சரின்னு சொன்னது சரி நானும் எங்க அம்மா என்ன பண்ணா நேரா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பல்லாவரம் சந்தைக்கு போனோம் செத்தா வரும் பல்லா பல்லா போய் வேலைக்காரன் அதுக்குன்னு இருக்க மாட்டான் 500 ரூபாய் கொடுத்தா பல்லா வாங்கிற போறேன் கயிறு கட்ட போறேன் கொல்லி சட்டி ஓடிக்கத்தான் போறாங்க அது ஏன்டா நீ லோல் பட்டு கிடக்குற அந்த பல்லால பல்லா பண்றான் பல்லா தெரியாது செத்தா உனக்கு இல்ல எனக்கு எல்லாருக்கும் வரும் பல்லா அது எல்லாருக்கும் வரும் அந்த பல்லா இல்ல பல்லா வரும் இந்த தாம்பரம் பக்கத்துல இருக்கிற பல்லா வரும் சந்தி இது வரைக்கும் இது தெரியாத கூட்டம் அடிக்கிற நீயும் அந்த பல்லாவரம் சந்திக்கு எங்க அம்மால இட்டுக்கிட்டு நானும் போனேன் நீங்க 2 பேரும் போறீங்க கோய ஒரு கோய் 300 ஒரு 300 கோய் வச்சிருந்தான் கோய்க்காரன் வச்சுக்கிறான் அங்க போய் ஒரு கோய் என்ன விலைன்னு கேட்டான் ஒரு கோய் 500 ரூபான்னு சொல்றான் பெரிய கோய் 500 ரூபான்னு சொல்லிவிட்டான் எங்களாண்ட காசு இல்ல திரும்பி பார்த்தா ஒரு வேலை அடிச்சு அதுல தம்மா குஞ்சு விட்டு வச்சுக்கிறான் வலையில விட்டான் வலையில ஏன்டா விட்டான் வேலை அடிச்சு வாழை உள்ள குஞ்சு விட்டு வச்சுக்கிறான் அது ஏன்டா வாழை உள்ள விட்டு வச்சுக்கிறான் ஓடி போடு உள்ளதானே விட்டு வச்சிருப்பான் ஓடி போடுமாடா அது எப்படிடா ஓடும் இம்மானால கூடவே தாடாக்குது கோய் குஞ்சு ஓடாது அங்க வருதா கோய் குஞ்சு வலை அடிச்சு உள்ள விட்டுக்கிறான்னு சொல்லு எப்படி வெளியே வர அண்ணன் கரெக்டா சொன்னாரு பாரு எப்ப விட்டு வச்சுக்கிறான் நாங்க போயா சரி பெரிய கோய் வாங்கினா 500 ரூபாய் ஆகுது சரி குஞ்சா வாங்குமானா கோய் குஞ்சு தாண்டா வீட்டுல வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா 3 குஞ்சு என்ன வேலைன்னு கேட்டோம் 3 கோய் குஞ்சு அம்மா வேலை சரி அவன் என்ன பண்ணா 3 கோய் குஞ்சு 150 ரூபாய்னா வச்சுக்கிறியா இல்ல சாமி சரி நான் 150 ரூபாய் வச்சு இல்ல 350 வச்சுக்கிறேன் வாங்கிட்டு குஞ்சு கொடுங்க நான் தான் இருக்கு அதான் 150 ரூபாய் இருக்கிற கையில சாரண்டா 350 தாண்டா வச்சுக்கிறேன் அதான் 150 ரூபாடா அது எப்படி 150 என்னடா 350 எப்படா 150 ஆவா அப்ப எவ்வளவு அது 350 கோய்க்காரங்கிட்ட சொன்னியா அவன் என்ன சொன்னா ஐயோ பாவம் சரி நீ 300 ரூபாய் கொடுக்க தேவல
அவன் சொல்றான் நல்ல 150 ரூபா கொடுக்குவானா இங்க 150 ரூபா வேணாம் உன்னை பார்த்தா பா மறுகிற நீ அந்த 350 கொடுன்னு அவன் பரிதாபப்பட்டு 350 வாங்கி கோழி குஞ்சு கொடுத்துக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய பெரியமான்னு சொல்லுவேன். நல்லவன் நீங்களும் இருக்கிறீங்களே பார்த்தா தாலி அறக்கன்னு நீ வந்து கட்ட போறியா? கட்டினா வேணா சொல்லுது கட்டுன்னு தான் நான் சொல்றேன். ஒரு 2000 வரப்போகுது எனக்கு என்ன வந்து கட்டு. நீ மட்டும் கட்ட போறியா? கூட ஆள் வேற இட்டார் போறியா? நானும் எங்க அண்ணன் 2 பேரும் சேர்த்து கட்டுங்க. எனக்கு 4000 எப்பா 350 குடுத்துட்டு சரி 3 குஞ்சு வாங்கிட்டோம். ஒரு 3 கோழி குஞ்சு வாங்கி வந்தாச்சு. வாங்கியாந்து ஊட்ட விட்டோம். அரிமா 3 மேஞ்சுக்குது. இதுக்குள்ள என்ன பண்ணிட்டோம்? யாரு எங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறோம்? 3 பேர் தான் இருக்கிறோம். எங்க அம்மா எல்லாம் லைனா வரும். எங்க அப்பா நானு 3 பேர் தான் இருக்கிறோம். சரி வீட்டுல 3 பேரு. இந்த 3 குஞ்ச அவங்க ஒரு குஞ்சு பிரிச்சுக்குவோம். ஆளுக்கு ஒரு கோழி குஞ்சா பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒப்பந்தம். அப்படின்னு நான் ஒரு குஞ்சு எடுத்துக்கினேன். எங்க அப்பாவுக்கு ஒரு குஞ்சு கொடுத்துட்டேன். எங்க அம்மாவுக்கு ஒரு குஞ்சு. மொத்தம் 3 குஞ்சு கொடுத்துட்டேன். 3 குஞ்சு கொடுத்த உடனே என்ன ஆகி போச்சு? எங்க அப்பா குஞ்சு எது, எங்க அம்மா குஞ்சு எது, என் குஞ்சு எதுன்னு வித்தியாசம் தெரியல. எல்லாம் ஒரே கலரா இருக்குதா? வெள்ளையா இருக்குது. அப்ப யாராரு குஞ்சு யாராருக்கு அடையாளம் வேணும்னா அதாவது ஒரு அடையாளத்து போட்டு விட்டுருவோம். கலர் அடிச்சு போடுவோம். ஏன்னா நான் ஒண்டி தீனி போட்டு கிடக்குறேன். அம்மா ஒண்டி போட்டு கிடக்குது. எங்க அப்பா போடுறது கிடையாது. கவனிக்கிறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் போடுறதுக்கு தான் நிறைய குஞ்சு பாக்கிறதுக்கு குஞ்சா கவனிக்கிறது இல்ல. அதனாலதான் பிரிச்சு அவனுக்கு அடையாளம் போட்டு குஞ்சு அவன் பாத்திரமா பாத்துக்கிட்டோம். கோழி குஞ்சடா அப்படின்னா நேரா பெயிண்ட் கடைக்கு போனேன். சரி போய் 2 லிட்டரு வாங்கி வந்தேன். எதுக்கு? கோழி குஞ்சு அந்த கோழி குஞ்சுக்கு 2 லிட்டரு 10 ஷா இல்லையா? அதுவே எண்ணெய் விட்டு காலிக்கு ஆச்சு. எங்க அம்மா குஞ்சுக்கு சிவப்பு ஆயிட்டேன். பரவாயில்லப்பா. எங்க அப்பா குஞ்சுக்கு கருப்பு ஆயிட்டேன். கருப்பு என் குஞ்சு அப்படியே விட்டேன். அதான் ஒன்னு சிவப்பு ஒன்னு கருப்பு ஆகி போச்சு. அடையாளம் தெரிஞ்சு போச்சு. ஒன்னு வெள்ளை ஆகி போச்சு. ரைட்டு. எப்பா நான் அண்ணாட எங்க கூட்டு போனாலும் என் குஞ்சு கை விடுவா தந்துருக்கு.